ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கோன்னா பட்டர் மசாலா சிக்கன் உருண்டை குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கல்லை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நல்லா ஃபைன் பவுடராக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணும்போது அது உருண்டையாக பிடிக்கும் போது அது சிக்கனில் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இது போட்டு கடலை. இப்போது சிக்கன் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெறும் போன்லெஸ் சிக்கன் தான். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த ஜூஸர் ஜாரில் போட்டேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இந்த ஜூஸர் ஜாரில் அரைப்படவே இல்லை சரியா. அதுக்கு என்ன பண்ணேன், நான் வேறு ஒரு ஜார் எடுத்து அதில் மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு என்னென்ன தேவையான மசாலாலாம் போட்டு உருண்டை பிடிக்கணும் இப்போது வாங்க பார்க்கலாம். இப்போது கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சமாக போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி தான் போடணும். தேவையான அளவு உப்பு இது போட்டால் போதும். வெங்காயம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் செட்டில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். இது வரைக்கும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த பால் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப செவக்கணும், அந்த டார்க்காக வரணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் டைம் மட்டும் பார்த்துக்குங்க. 5 மினிட்ஸ் அப்படியே போட்டு பரட்டி எடுத்துட்டால் போதும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப ரஃப்பாகிடும் அந்த உருண்டை. ஸோ 5 நிமிஷம் இருந்தால் போதும். அது உள்ளேயும் நல்லாவும் வெந்துடும். இப்போ எடுத்துகிட்டு நான் பாலெல்லாம் பொரித்து எடுத்து வச்சுட்டு இன்னொரு வானலில் நம்ம பொரிச்சோம் இல்லையா எண்ணெய், அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான அளவு 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 4ஆக கட் பண்ணால் போதும். நல்லா போட்டு வதக்கி எடுத்துட்டு 4 வெங்காயம், 3 தக்காளி ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். இல்லைனா தக்காளி டேஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த குழம்பு நல்லா இருக்காது. நமக்கு இது தேவையான வெங்காயம் மட்டும் வெங்காயம் எவ்வளோ போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் இதுக்கு சுவை. போட்டுட்டு 4 வெங்காயம், 3 தக்காளி, அப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு 4-5 முந்திரி உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். 1-2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ரொம்ப போட்டோன்னா வழவழப்பு தன்மை ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சிக்கன்லேயே நம்ம இந்த பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், அதுவுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இது நமக்கு தேவையான அளவு ஒரு 4-5 போட்டால் போதும். அதுக்கு மேலே முந்திரி வேண்டாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அது வதங்கணும் இல்லையா, நல்லா வேகணும் முந்திரி. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். வாங்க என்ன மசாலான்னு பார்க்கலாம். மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, அப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காக தான். இல்லை அதை போடாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் இல்லை. மிளகாய் பொடி போட்டால் போதும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பட்டரை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வதங்கின பிறகு மிளகாத்தூள்லாம் போடுறோம் இல்லையா, நல்லா வதங்கட்டும் எல்லாமே. அது வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி விடணும். நல்லா 1 டம்ளரோ, உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்களா கம்மியாக வச்சுருக்கீங்களா நிறைய பேருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வேகிறதுக்கு தான், அந்த முந்திரி வேகிறதுக்காகவும் இந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக தான் ஒரு 1/2 டம்ளரோ இல்லை 1 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. சின்ன டம்ளரில் தான் கணக்கு சொல்கிறேன். அது நல்லா ஊற்றி நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். மிளகாப்பொடியில் இருக்கிறது, இந்த கரம் மசாலா இருக்க பவுடரில் இருக்க பச்சை வாடெல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சுல, இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி சேர்த்து வதக்கி எடுத்துட வேண்டியது தான். ஓகே மக்களே, இந்த மாதிரிலாம் யார் வீட்டில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிங்க. இப்போது அது நல்லா வெந்துடுச்சு. நல்லா வந்துட்ட பிறகு எடுத்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா பண்ணி எடுக்கணும். நல்லா ஆறின பிறகு போடுங்க. ஏன்னா மிக்ஸியில் நிறைய சூடாக இருந்தால் திரிச்சிரும், கையிலலாம் சூடு பட்டுரும். அதுக்காக தான் மேக்ஸிமம் நம்ம நல்லா ஆறின பிறகு போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆறின பிறகு நல்லா போட்டு எடுங்க. எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு வானலில் எண்ணெய், ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு அதில் ஒரு துண்டு பட்டர் போட்டுட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக, அதையும் போட்டு அந்த மசாலையும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க.
நல்லா வதங்கட்டும். அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். எனக்கு கெட்டியாக வந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு அது கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். கொதிக்கணும் அப்படியே நுரக்கட்டி மாதிரி வரும். அது நுரக்கட்டி மாதிரி வந்த பிறகு நம்ம செஞ்சு வச்சுருந்தோங்களா, பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்க பாலு, சிக்கன் பாலு, அதெல்லாம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம வச்சிடலாம். அது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆனால் போதும். மறுபடியும் கொஞ்சம் நல்லா பரட்டி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு அந்த மசாலாலாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, குயிக்காக வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் பிடிச்சிக்கும். ஸோ போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கொதி வந்துடுச்சு. வந்த பிறகு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா கையில் ஒரு அரைக்கிட்டு போட்டுருங்க. ஏன்னா நிறைய போட வேண்டாம், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். போட்டு நல்லா தேய்ச்சிட்டு போட்டு விட்ருங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூவணும். கொத்தமல்லியை நல்லா இறக்கும் போது நல்லா போடுங்க, நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பரிமாறும் போது. அதில் ஹைலைட் என்னென்னா, இப்போ குட்டியாக ஒரு பட்டர் கட் பண்ணி அதில் நம்ம வைக்க போகிறோம். லாஸ்ட்டாக இது செய்கிறச்ச அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் கைஸ்.